சார் தாவேகா இந்த தேர்தலில் ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. வெற்றியை தொடர்ந்து அதன் பிறகு நிறைய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவிட்டு வரதை பார்க்குறோம். இப்போ இந்த சூழ்நிலை வரைக்கும் ஆளுநர் அவரை அழைச்சி இந்த பதவி ஏற்றுக்கிறதுக்கான ஒரு இன்வைட்டை கொடுக்காம இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ இந்த தேர்தலின் தீர்ப்பு என்ன? இந்த தேர்தலின் தீர்ப்பு மாற்றத்துக்காக ஒரு தீர்ப்பு, திரு விஜய் அவர்களுக்காக அளிக்கப்பட்ட தீர்ப்பு, மதசார்பற்ற அரசியலும் ஆட்சிக்காக ஒரு தீர்ப்பு. இதுதான் மக்கள் விரும்பியிருக்காங்க. பெரும்பாலானோர் இதை மதிக்க வேண்டுமா வேண்டாமா? அதுதானே ஜனநாயகம். மக்களின் தீர்ப்பை மதிப்பது தானே ஜனநாயகம். ஆளுநர் மக்களின் தீர்ப்பை மதிக்க வேண்டுமா வேண்டாமா? ஆகையால் ஆளுநர் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களை அழைத்து பதவியேற்பு செய்துவிட்டு அவரை சட்டமன்றத்தில் அவருடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் செய்ய வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் சட்டப்படி சரியானது, அதுதான் ஜனநாயக கொள்கைப்படி சரியானது, அதுதான் மக்களின் விருப்பம். பாஜக என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநர் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் படி தான் நடந்துட்டு இருக்காரு. அவர் எந்த பாரபட்சமும் அவர் நடந்துக்கிறாரு. ஸோ அதனால அவர் எப்போ அழைப்பது என்பது அது அவருடைய முடிவு. அவரை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அவர் மேலே பழி சுமத்த முடியாது அப்படின்னு ஒரு கிளைம் வைக்கிறாங்க சார். அது எப்படி பார்க்குறீங்க? அது ஜனநாயகம் தானே. நம்ம இன்னும் இப்போ தானே ஒரு தேர்தல் நடந்திருக்கு. அந்த தேர்தலின் தீர்ப்பு என்ன? ரொம்ப தெளிவாக இருக்கா இல்லையா? ஸோ சட்டப்படியும் இது ரொம்ப தெளிவாக இருக்குது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தாவேகா, அவங்களுக்கு 5 காங்கிரஸ் எம்எல்ஏ சப்போர்ட்டும் உள்ளது. அவரை ஏன் பதவியேற்க விடவில்லை இதுவரை? ஏன்னால் அவர் லெட்டரும் கொடுத்திருக்கிறார், இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆட்சி அமைக்க விரும்புகிறோம் அப்படின்னு. ஏன் இந்த தாமதம்? எதற்காக இந்த தாமதம்? அது திரு ஆளுநர் அவர்கள் தான் இதுக்கு பதில் கொடுக்க வேண்டும். நீண்ட காலமாக உங்கள் கூட்டணியில் இருந்த திமுக இப்போது நீங்கள் கூட்டணி விட்டு வெளியேறணும்னு உங்களை மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்கிறாங்க. பிட்ரேயர்னு உங்களை சொல்கிறாங்க, பேக் ஸ்டாப், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் திமுக வைக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இப்போ ரொம்ப ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். இது சின்ன அரசியல் இது கிடையாது. சீரியஸான விஷயம் என்ன? தமிழ்நாட்டின் தேர்தல் தீர்ப்பு ஒரு மதசார்பற்ற ஆட்சிக்காக அழைக்கப்பட்ட தீர்ப்பு. பின் கதவு மூலமாக சில கட்சிகள் வர விரும்பினால் மக்களின் விருப்பத்துக்கு எதிர்ப்பாக அதை விட வேண்டுமா? இல்லை. மக்களின் தீர்ப்புக்கு மரியாதை செலுத்தக்கூடாது. மரியாதை செலுத்தியே ஆக வேண்டும். ஆகையால் மக்களின் தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்காமல் மரியாதை கொடுப்பது, திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது தான் மக்களின் தீர்ப்புக்கு மரியாதை. அதை யார் செய்கிறாங்களோ அதில் துரோகமே இல்லை. இது யார் செய்யலையோ அவங்க தான் தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்புக்கு எதிராக துரோகம் செய்கிறாங்க. கடைசி கேள்வி சார், காங்கிரஸ் தனது ஆதரவை தெரிவிச்சிருக்கு. மற்ற கட்சிகளான விசிகா, லெஃப்ட் பார்ட்டிஸ் இன்னும் ஓப்பனாக அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்காத சூழ்நிலையில் காங்கிரஸ் ஒரு பீங் சீனியர் அலி இன் டிவிகே அவங்க மற்ற அலையன்ஸ் பார்ட்டிஸை பர்சுவேட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எதனா எடுக்கப்படுமா சார்? இல்லை, இது தாவேகா தான் இதில் ஒரு மெஜாரிட்டி கட்சி. அவங்க தான் இதில் பெரிய கட்சி. அவங்களுக்கு தான் 108 எம்எல்ஏஸ். ஸோ அவங்க தான் முன் அவங்க தான் இந்த முயற்சியெலாம் எடுத்துகிட்ருக்காங்க. நாங்கள் ஒரு தேசிய கட்சி. ஸோ அதில் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் செய்யலாம். ஆனால் இதுக்கு ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இது தாவேகா கிட்ட தான் இருக்குது.